அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள பேச்சுலர்களுக்கு ஆப்பு வைத்த உள்துறை அமைச்சகம் இனி பேச்சுலர்களுக்கு ரூம் கிடையாது. ஃபிர்தோஸில் சிக்கிய பல வெளிநாட்டவர்கள். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து வாட்ஸ்அப்பில் வரும் போலி கால்களுக்கு பதிலளிக்க வேண்டாம், உள்துறை அமைச்சரின் முக்கிய எச்சரிக்கை. அடுத்து அரபி பசங்க 10 பேர் கைது, ஸ்கூலில் நிகழ்ந்த பரபரப்பு சம்பவம். அடுத்து ஹாதிம் விசா மற்றும் ஷூன் விசா தொடர்பான முக்கியமான தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பேச்சுலர்களுக்கு வீடு வாடகை கொடுப்பது என்பது குவைத் சட்டப்படி குற்றமாகும். இதனை மீறிய 12 பேச்சுலர்கள் வசிக்கும் வீடுகளுக்கு மின்சாரத்தை துண்டித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஃபிர்தோஸ் ஏரியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மற்றும் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் அதிகாரிகள் இணைந்து நடத்திய செக்கிங் மூலம் 12 பேச்சுலர்கள் வசிக்கும் வீடுகளுக்கு கரண்ட் சப்ளை துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த வீட்டின் ஓனர் மீதும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக பேசி தெரிவித்துள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிகளாக குவைத்திகள் வசிக்கக்கூடிய ஏரியாக்களில் பேச்சுலர்களுக்கு வீடு வாடகை கொடுப்பது என்பது சட்டப்படி குற்றமாகும். இதனை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை பாயும் என துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். வாட்ஸ்அப் வீடியோ கால்கள் மூலம் தன்னை ஒரு குவைத் காவல்துறை அதிகாரிகளாக காட்டிக்கொண்டு மோசடி செய்பவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாக குவைத்தின் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எப்போதும் அலர்ட்டாக இருக்கும்படியும் வாட்ஸ்அப் வீடியோ காலில் தோன்றும் நபர்கள் குவைத் காவல்துறை அதிகாரி போன்ற உடை அணிந்து கொண்டு சிவில் ஐடி டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ், ஏடிஎம் பின் நம்பர் போன்ற டீடைல்ஸ்களை கேட்டால் ஒருபோதும் கொடுத்து ஏமாற வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மேலும் குவைத் காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற உங்களுடைய டீடைல்ஸ்களை கேட்டு வீடியோ கால்களோ நார்மல் கால்களோ செய்ய மாட்டார்கள் என தெளிவுபடுத்தியுள்ளது. அதுபோல உங்களுக்கு ஏதாவது அபராதம் இருந்தால் சேஹல் அப்ளிகேஷன் மூலமாக தெரிந்து கொண்டு அபராதம் கட்டலாம். அதனால் நம்ம ஆளுங்க இது போன்ற வாட்ஸ்அப் கால் செய்து உங்களிடம் யாராவது சிவில் ஐடி டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ், ஏடிஎம் பின் நம்பர் கேட்டால் எதையும் கொடுத்து ஏமாறாதீங்க. இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல். குவைத் ஸ்கூல்களில் மாணவர்கள் தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா சின்னதாக பக்காலா வைத்திருப்பார்கள். அதாவது சின்னதாக பக்காலான்னா மளிகை கடை மாதிரி. இந்த பக்காலாவில் மாணவர்கள் லஞ்ச் பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுவார்கள். அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இது போன்ற ஸ்கூல்களில் உள்ள 12 பக்காலாவில் பணம் மற்றும் தின்பண்டங்களை திருடியதாக 15 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது குவைத்துடைய காவல்துறை. 4800 குவைத் தினார் மதிப்பிலான பணம் மற்றும் தின்பண்டங்களை திருடப்பட்டுள்ளதாக புகார் பதிவானதை தொடர்ந்து தற்போது 10 மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 5 மாணவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன வயசு அரபி பசங்களை தொலை தாங்க முடியாதுங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு அரபி பசங்க கேங் இருக்கும். இவனுங்கிட்ட இருந்து நாம் தப்பிக்கிறதே பெரிய சவாலான விஷயங்க. இந்த மாதிரி ஷைத்தான் பசங்க கிட்ட இருந்து அதிகம் சிக்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவர்கள் மற்றும் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணுறவங்க. இப்போ குவைத்துடைய காவல்துறை 10 பசங்களை கைது செய்த சம்பவம் இது போன்ற திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் பசங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த அரபி பசங்களை சொல்லி குற்றம் கிடையாது, இவர்கள் பெற்றோர்களை தான் முதலில் தண்டிக்கணும். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஹாதிம் விசா மற்றும் ஷூன் விசாவில் உள்ளவர்கள் லீவுக்கு ஊருக்கு போனால் எத்தனை மாதம் ஊரில் தங்கலாம்னு கேட்டிருந்தாங்க. ஹாதிம் விசா வீட்டு விசாவில் உள்ளவர்கள் 4 மாதம், அதாவது 120 நாட்கள் வரை ஊரில் தங்கலாம். ஷூன் விசா கம்பெனி விசாவில் உள்ளவர்கள் 6 மாதம், 180 நாட்கள் வரை ஊரில் தங்கலாம். இந்த நாட்களுக்கு மேல் இருந்தால் உங்களால் மீண்டும் குவைத்துக்கு வர முடியாது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா புது விசாவில் தான் குவைத்து வர மாதிரி இருக்கும். அதுபோல் இதில் இன்னொரு தகவலும் இருக்குது. ஹாதிம் விசாவில் உள்ளவர்களின் ஸ்பான்சர் நினைத்தால் 3 மாதத்திற்கு பிறகு சேஹல் அப்ளிகேஷன் மூலமாக விசாவை கேன்சல் செய்யும் ஆப்ஷனும் இருக்குது. அதனால் குவைத்திலிருந்து லீவுக்கு இந்தியா, இலங்கை செல்லும் நம்ம ஆளுங்க இந்த மிக முக்கியமான தகவலை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 9800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 37 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14300 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 71 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 278 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $962 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 765 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 46 பில்ஸாக உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.